தலைவர் 171 ரிலீஸ் பிளான். ரஜினி கொடுத்த ஐடியா. தீயாய் வேலை செய்யும் லோகேஷ். ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் தலைவர் 171 திரைப்படம் உருவாக இருக்கின்றது. இப்படத்தின் ப்ரீ புரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இப்படத்தின் ரிலீஸ் தேதியை பற்றிய தகவல் தற்போது கிடைத்துள்ளது. லோகேஷ் கனகராஜ் லியோ படத்திற்கு பிறகு ரஜினியின் தலைவர் 171 திரைப்படத்தை இயக்கவுள்ளார். இந்திய திரையுலகில் முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக வலம் வருபவர்தான் லோகேஷ் கனகராஜ். விக்ரம் படத்திற்கு பிறகு இவரின் லெவல் எங்கேயோ சென்றுவிட்டது எனலாம். அதைத் தொடர்ந்து விஜயை வைத்து இவர் இயக்கிய லியோ படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. இப்படத்தின் பூஜை போடும் முன்பே, படத்தை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் முன்பே இப்படம் வியாபாரமாகிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் வெளியான லியோ படம் கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது. மேலும் லோகேஷ் கனகராஜையும் ஒரு சிலர் விமர்சித்தனர். இந்த நிலையில் தன் அடுத்த படத்தின் மூலம் தரமான கம்பேக் கொடுக்க தயாராகி வருகின்றார் லோகேஷ் கனகராஜ். சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இப்படத்தின் ப்ரீ புரொடக்ஷன் வேலைகள் தற்போது விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. தற்சமயம் தலைவர் 171 திரைப்படத்தின் கதை விவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றார் லோகேஷ் கனகராஜ். இன்னும் 3 மாதங்கள் தலைவர் 171 திரைப்படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் முடிவடையும் என்றும் அதன் பிறகு இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் தலைவர் 171 திரைப்படம் இந்த ஆண்டு வெளியாகும் என ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் இப்படத்தின் ரிலீஸ் தேதியை லாக் செய்துவிட்டு படம் எடுப்பது கடினம் என லோகேஷ் கனகராஜ் கூறியிருந்தார். மேலும் மே மாதம்தான் இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் என்பதால் கண்டிப்பாக தலைவர் 171 இந்த ஆண்டு வெளியாகாது என்றே தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தலைவர் 171 ரிலீஸ் பற்றி ரஜினிகாந்த் சமீபத்தில் லோகேஷிடம் பேசியுள்ளாராம். படத்தின் ரிலீஸ் பற்றி எந்த கவலையும் வேண்டாம், ஒரு அவசரமும் இல்லை, கதை மற்றும் திரைக்கதை எழுதும் பணியை எந்தவித அழுத்தமுமின்றி செய்யுங்கள் என லோகேஷ் கனகராஜிற்கு நம்பிக்கை தரும் வகையில் கூறியுள்ளார் ரஜினிகாந்த். இதைத் தொடர்ந்து லோகேஷ் கதை எழுதும் பணியில் முழு மூச்சாக செயல்பட்டு வருகின்றார். தற்போது இருக்கும் சூழலில் தலைவர் 171 திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்து லியோ படத்தினால் கிடைத்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் முனைப்பில் இருக்கின்றார் லோகேஷ். அதை போலதான் நெல்சனும் ஜெயிலர் மூலம் கட்டாயமாக வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார். அவருக்கும் இதை போலதான் ரஜினி பொறுமையாக எந்தவித அழுத்தமுமின்றி வேலை செய்யுங்கள் என கூறி நம்பிக்கை கொடுத்தார். இதைத் தொடர்ந்து தற்போது லோகேஷ் கனகராஜிற்கும் அதே போல அட்வைஸ் செய்துள்ளார் ரஜினி. இந்த நிலையில் தலைவர் 171 திரைப்படம் அநேகமாக அடுத்த ஆண்டு பொங்கல் அல்லது ஏப்ரல் மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.